வாக்கா வா. டேய் விடுடா. எப்ப பாரு சமையல் கேக்குதுகிட்டு யார் வந்திருக்காங்க பாரு. ஹாய், ஐம் ஆகாஷ். கீதா. தயவு செஞ்சு நீங்க எங்களை மன்னிச்சிடுங்க. நீங்க வர்றத தரகர் சொல்லவே இல்ல. ஏன் சொல்லல? அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல. நாங்க சும்மா உங்களை பார்த்துட்டு போலான்னு தான் சொல்லாமலேயே இங்க வந்துட்டோம். என்ன இருந்தாலும் சாஸ்திரம் சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதான். இல்ல எனக்கு அதுலலாம் நம்பிக்கை இல்ல. திடீர்னு இப்படி வந்தா பொண்ணு எப்படி இருக்கான்னு நேச்சுரலாவே பாத்துக்கலாம்ல. கரெக்டா சொன்னீங்க சார். சார் இப்ப சொல்லுங்க, எங்க அக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாத்தியாக்கா. சரி, நீங்க சீதனமா என்ன எதிர்பார்க்கறீங்க? என்னது சீதனமா? அதான் சார், இந்த வரதட்சணை சீதனம்னு பெரியவங்க ஏதேதோ சொல்லுவாங்களே. இவங்க என்னோட சித்தப்பா சின்னம்மா. சின்ன வயசுலயே தாய் தந்தையை இழந்த என்ன இவங்க தான் பாசத்தோட வளர்த்தாங்க. இவங்களுக்கு அன்பு காட்ட தெரியும், ஆதரிக்க தெரியும். இந்த மாதிரி வியாபாரம்லாம் அவங்களுக்கு தெரியாது. இப்ப வரைக்கும் நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். நல்ல வேலை இருக்கு, கை நிறைய சம்பாதிக்கிறேன். அது எல்லாத்தையும் விட முக்கியமா வரப்போற பொண்டாட்டிய நல்லா பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்லாம வரதட்சணை வாங்கக்கூடாதுங்கிறது என்னோட முக்கியமான பிரின்சிபல். சிம்பிளா கல்யாணம் பண்ணுங்க, அதுவே போதும். 100ல ஒரு வார்த்தை சொன்னீங்க. அப்ப இனிமே அப்பாவாச்சு நீங்களாச்சு எனக்கு இந்த வேலையை எல்லாம் செஞ்சிட்டீங்க சார். அப்பா வரணும். சொல்லுங்க சார். நல்ல நாள் பார்த்து முகூர்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இவன் மீட்டிங் ட்ரைனிங்க்குன்னு அடிக்கடி வெளிநாட்டிலேயே சுத்திக்கிட்டு இருப்பான். அதனால சீக்கிரமே கல்யாணத்தை பண்ணிட்டா நல்லது. சரிங்க, அப்படியே செஞ்சுறேன். இன்னைக்கு ஐயரை பார்த்து முகூர்த்த தேதியை குறிச்சிடுறேன். என்னப்பா ஆனந்த், என்ன இந்த பக்கம்? லோன் வாங்கலான்னு வந்தேன். என்னப்பா இவ்வளவு பணம் வாங்குற? ஏதாவது புதுசா ஆட்டோ கிட்ட வாங்க போறியா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, எங்க அக்காவுக்கு கல்யாணம் இல்ல. ஓ, அப்ப கல்யாண செலவுலாம் உன்னோட தானே? ஹே இல்லப்பா, அப்பா தான் செலவு செய்யறாரு. இருந்தாலும் தம்பிங்கிற மாதிரி நான் ஏதாவது உதவி செய்யணும்ல, அதுக்கு தான் பணம் எடுக்கிறேன். அதுவும் சரிதான், உனக்கு இருக்கிறது ஒரே அக்கா தானே. ஆமா ஆமா. வரட்டுமா? உடம்பு பாத்துக்கப்பா. சரிப்பா, ஓகே. எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. வட்டிக்கு வாங்கிட்டு எங்களை யாராவது ஏமாத்தணும்னு நினைச்சீங்கன்னா உங்க எல்லாருக்கும் இந்த கதி தான் ஏற்படும். இது உங்களுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும்.
உதவாக்குற நாயே, இவ்வளவுதான் நான் யோகித. இவ்வளவு கையாளுங்களை வச்சுக்கிட்டு ஒருத்தங்கிட்ட உத வாங்கிட்டு வந்து நிக்கிற. உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லடா? ஏய், கடன் கொடுத்திருக்கிறவ நானு, வாங்கி இருக்கிறவ அவன், வசூல் பண்ண வந்தவனுங்க இவனுங்க. நடுவுல மூக்க நுழைக்க நீ யாருடா? அழகுல மன்மதன், ஆட்டோ ஓட்டுறதுல வல்லவன், நல்லவனுக்கு நல்லவன், வீரன் தீரன். எங்க ஃபேமிலி மேல நீ கை வச்சிட்ட. ஏ சண்டிரானு, கடன் கொடுக்கறதுக்கும் ஒரு முறை இருக்கு, அது வசூலிக்கிறதுக்கும் ஒரு முறை இருக்கு. அதை விட்டுட்டு இப்படி ரவுடித்தனம் பண்ணி வசூலிக்கிறது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. அதுக்கு தான் இந்த பதிலடி. இவங்களெல்லாம் அடிச்சதுனால நீ பெரிய ஹீரோ ஆயிட மாட்ட. நீ உண்மையிலே தைரியசாலினா ஏன் மேல கை வைடா, வேடா பாக்கலாம். உன்கிட்ட நான் என்னோட வேற திறமையை தான் காட்டணும். ஆனா அதுக்கு இப்ப மூடு இல்ல. தள்ளு தள்ளு. ஏ, என்ன பார்த்ததும் உனக்கு கை காலாம் நடுங்குதா? உன்னை பார்த்து நடுங்கிறதுக்கு நான் ஒன்னும் பயந்தாங்கோலி இல்ல, தெரிஞ்சுதா? உனக்கு வெறி அதிகமாயிடுச்சு, தண்ணியை குடிச்சிட்டு படுத்துக்க. என் ஆளுங்களை இப்படி வயித்துல அடிக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. பொடி புறம்போக்கு. ஏய்! ஏய், என்னோட ஆம்பளத்தனத்தை உன்கிட்ட காட்ட நான் விருப்பப்படலடி. ஏன்னா எனக்கு வெறி அதிகமாயிடும். அந்த வெறித்தனத்தை உன்னால தாங்க முடியாது. உன் உடம்புக்கு ஆபத்தாயிடும், தெரிஞ்சுக்க. மரியாதையா சொல்றேன், இந்த மாதிரி வீட்டுக்குள்ள புகுந்து பாத்திர பண்டத்தை வீசுறத நிறுத்து. இந்த மாதிரி ஏழை மக்களை துன்புறுத்தாத. இன்னொரு தடவை இப்படி பண்ண இந்த சிங்கம் சீர ஆரம்பிச்சு. ஓடி. டேய், எவ்வளவு தைரியம்டா உனக்கு? ஆஃப்டர் ஆல் ஒரு ஆட்டோ டிரைவர் நீ. என் கையை பிடிச்சி இழுத்து இத்தனை பேர் முன்னாடி நான் அசிங்கப்படுத்திட்டேல. ஏய், இவளை இதே இடத்துல கொண்டு போட்டு என் கடனை நான் வசூல் பண்ணிக்கிறேன். உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்க. அடிங், நீ திமிரா பேசுறவன்னு தான் நினைச்சேன். ஆனா உன் உடம்பு பூரா ஆணவம் தலைவிரிச்சு ஆடுதுறீ. உன்கிட்ட பேசுறதும் ஒண்ணுதான், அந்த கருங்கல்ல முட்டிக்கிறதும் ஒண்ணுதான். ஏய் பிசாசே, திமிரு பிடிச்சவள, அவங்க எவ்வளவு தரணும்னு சொல்லி நான் தூக்கி எறிகிறேன். என்னது 100 200 நினைச்சியா? விடிய விடிய ஆட்டோ ஓட்டி சம்பாதிச்சு கொடுத்துடலான்னு நினைக்கிறியா? 50 50,000. ஆயண்ணா, தம்பி, வாய கொப்பளிச்சு இவன் மேல துப்பி இந்த பத்திரத்தை வாங்கிக்கங்க. ஏய், ஐயா. பத்திரத்தை எடுறா. என்ன அவன் மூஞ்ச பாக்குற? பணத்தை கொடுத்தாச்சுல, எடுறா. மாயண்ணா, வாழ்க்கையில கடன் வாங்குறது ரொம்ப தப்பு. அதுலயும் இந்த மாதிரி பரதேசிங்க கிட்ட வாங்குறது பெரிய தப்பு. கஞ்சி குடிச்சு கூட வாழ்ந்துடலாம், ஆனா இந்த மாதிரி கேடு கட்ட விட்ட கை கட்டி நிக்க கூடாது. புரிஞ்சுதா? வீட்டுக்கு போங்க. சரிங்க தம்பி. ஐயோ, என்னம்மா இதெல்லாம்? நான் உன் அண்ணன் மாதிரி. வரேன்னா. மாமா, பணம் எல்லாம் சரியா இருக்குமா? அந்த பொறுக்கி யாரு? அவனோட பேக்ரவுண்ட் என்ன? எல்லா விஷயமும் எனக்கு சீக்கிரமா தெரிஞ்சாகணும். எனக்கே புத்தி சொல்ல வந்துட்டான். நான் அவனுக்கு புத்தி போகட்டும் பாரு. ஏன்பா, அக்கா கல்யாணத்தை விட அந்த மாயன் வீட்டு கஷ்டம் தான் உனக்கு முக்கியமாயிடுச்சா? கிரிஜா, இந்த ஏரியாவில் இவன் கூட படிச்ச எல்லா பசங்களும் லாட்ரி, சூது, குடின்னு கெட்டு போயிட்டானுங்க. ஆனா நம்ம சங்கர் அந்த எந்த கெட்ட பழக்கத்துக்கும் ஆளாகாம நல்ல பையனு பேர் எடுத்திருக்கான். இன்னைக்கு அவன் அந்த காசை வீணடிக்கல கிரிஜா, ஒரு குடும்பத்தை காப்பாத்திருக்கான். சங்கர், நம்ம கீதாவோட கல்யாணத்தை எந்த குறையும் இல்லாம நான் நடத்தி வைக்கிறேன். நீ கவலைப்படாம இரு. டேய் சங்கர், இதை நினைச்சு நீ ஒன்னும் கவலைப்படாத. கையை கழுவிட்டு வா, நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இந்த பெரிய பங்களா கூட அவனுக்கு சொந்தம் இல்லையா? அதை தவிர பொம்பளை பழக்கம், குடி, சூதுன்னு எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கான். சீட்டு கட்டினவங்க பணத்தெல்லாம் ரேஸ்ல விட்டுட்டு நமக்கு சமாதி கட்டிட்டான்.
ஐயோ, கவலைப்படாதீங்க இதெல்லாம் நம்ம தலையெழுத்து. எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? பெரிய பங்களா, காரு இதெல்லாம் பார்த்து நான் இவன் இந்த பணத்தை கட்டி ஏமாந்துட்டேனே. இப்ப என்ன பண்றது? இந்த பணத்தை நம்பி என் பொண்ணுக்கு கல்யாணத்தை வர நிச்சயம் பண்ணிட்டேனே. கடவுளே, ஐயோ என்ன பண்ண போறேன்? ஆமாங்க, நம்ம வாயை கட்டி வயிற்ற கட்டி சம்பாரிச்ச பணம் எல்லாம் கடல்ல போட்டு உப்பா ஆயிருச்சு. நம்மளெல்லாம் இப்படி ஏமாத்தினவன கடவுள் சும்மா விடல. அவன் நாசமா போயிட்டான் பாரு. அவன் நாசமா போனா எனக்கு இல்லையா? இப்ப நான் மோசம் போயிட்டேன். இந்த மாசமே என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டேன். பணத்துக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஐயோ, கல்யாணம் நின்று போயிடுச்சு, அசிங்கமாயிடுமே. ஐயோ, அவன் ஆட்டோ டிரைவர்னு தெரியும். ஆட்டோ ஓட்டி பொழப்ப நடத்துறவன். அப்படி இருந்தும் அவனை உங்களால கண்டுபிடிக்க முடியலனா நீங்கெல்லாம் எதுக்குமே துப்பில்லாதவனுங்கடா. இந்த லட்சணத்துல உங்களால அவனை அடிக்க கூட முடியாது. அட்லீஸ்ட் அவன் ஆட்டோ நம்பரையாவது நோட் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல. ஏக்கா, அந்த டென்ஷன்ல நம்பர் நோட் பண்றது மறந்து போட்டேன்க்கா. ஆனா அவன் போட்டோ ஒண்ணு நம்ம கையில சிக்கி இருக்குதுக்கா. அதை வச்சுக்கிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கியா? எடுத்து காட்டுறா. ஒன்ன பார்க்க சொல்லடா, என்கிட்ட காட்டு. கொஞ்சம் கணத்தை காட்டுறியா? டேய் மாமா, இவன் என்னடா பண்றான்? மாயமா, நீங்க உள்ள போங்க. உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. சொன்ன கேளுங்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். முட்டை மண்டையா. ஒண்ணு. ஏண்டா மொட்டையா? ஏய், என்னமோ சூப்பர் ஸ்டார் படத்தை வச்சிருக்க மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க. நம்ம மாயா அந்த ஆட்டோ சங்கருடைய படத்தை கேட்டாங்க, புரிஞ்சுதா? போடா, போய் படத்தை தேடி எடுத்துருவோம். 7777. நம்ம ரூல்ஸ் எல்லாம் சொல்லிட்டியாடா சேகர? எனக்கு தெரியாதா மாமா? நான் சொல்லிட்டேன். பார்ட்டி கேரண்டி தானே? அவன் பணம் கொடுக்கலன்னா உனக்கு தான் பிரச்சனை. அந்த மாதிரி ஆளெல்லாம் நான் கூட்டு வருவானா? இவரு எனக்கு நல்லா தெரியும், ரொம்ப நம்பிக்கையானவரு. கரெக்டா கொடுத்துருவாரு. இந்த பாரியா, ஆட்டோ ரிக்ஷா டாக்குமெண்ட்டுக்கெல்லாம் 1 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியாது. திடீர்னு என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. அதான் அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது. கரெக்டா நான் கொடுத்துருவேன். 6 மாசத்துல அசலையும் கொடுத்துட்றேன். செக்கு எங்க? இருக்குமா? எல்லாம் சரியா இருக்குக்கா. உன்னால பணத்தை திருப்பி கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை இருந்தா கையெழுத்த போட்டுட்டு பணத்தை வாங்கிட்டு போயா. சரிம்மா. $50,000, 40,000, 10,000 முதல் தவணை வட்டியை எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்க. சரிங்க. வரமா?